இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வின் இணைத் தலைவர்களே, அதேபோன்று இந்த மாநாட்டிலே ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களே, புத்திஜீவிகளே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு மாநாட்டிலே கலந்திருக்கின்றோம். எங்களுடைய புலத்து மக்கள், எங்களுடைய தாயக மக்கள், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களினுடைய பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடு தொடர்பில் இங்கு பல்வேறு ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே அதனுடைய நிகழ்ச்சி நிரலை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அங்கு பல்வேறு தலைப்புகள், சுமார் 49 தலைப்புகள் என்று நினைக்கின்றேன். 49 தலைப்புகளிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். அது மிக மிக முக்கியமான பயனுள்ள தலைப்புகளாக அமைந்திருக்கின்றன என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அந்த தலைப்புகளிலே இங்கு ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றவர்கள் நீண்ட நாட்களாக அதற்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். அந்த ஆய்வுகளுக்காக தகவல்களை, தரவுகளை சேர்த்திருக்கின்றார்கள், மக்களை சந்தித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவை ஒரு முன்மொழிவுகளாக, அவை ஆய்வு முடிவுகளாக இந்த அரங்கிலே முன்வைக்கப்பட இருக்கின்றன. ஆனால் சற்று நெருடலாக இருந்த ஒரு விடயத்தை மாத்திரம் உரிமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு. அந்த நிகழ்ச்சி நிரலை பார்க்கின்ற பொழுது, வடக்கு கிழக்கு என்று வருகின்ற பொழுது, நாங்கள் குறிப்பாக 2 சமூகங்கள் அங்கு வாழ்கின்றோம். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்கின்ற 2 சமூகங்கள் அங்கு வாழ்கின்றோம். தமிழ் மக்களை புறக்கணித்துவிட்டு முஸ்லிம் மக்களோ, அல்லது முஸ்லிம் மக்களை புறக்கணித்துவிட்டு தமிழ் மக்களோ வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி, முன்னேற்றம், அங்கிருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில அபிப்பிராய முரண்பாடுகள் அல்லது கருத்து முரண்பாடுகள் இந்த 2 சமூகங்களையும் இணைத்து வைப்பதிலே ஒரு தயக்கத்தை, ஒரு தாமதத்தை தொடர்ந்தும் ஏற்படுத்துகின்றது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த 49 தலைப்புகளிலும் பார்த்து வருகின்ற பொழுது நான் MCM இக்பால் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு பிரபல்யமான ஒரு சமூக செயல்பாட்டாளர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், இப்பொழுது நோர்வேயில் வசிக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் மாத்திரம்தான் அந்த அந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லீம் நபர். அதே போன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஒளிவில் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த விதமான ஆய்வு பத்திரிகைகளோ எதுவோ சமர்ப்பிக்கப்பட்டிருக்காமை கூட எனக்கு ஒரு மன வருத்தத்தை, ஒரு நெருடலை ஏற்படுத்தியது. நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கின்ற ஒரு பொது அடையாளத்தை நோக்கி நகர கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பல்லின சமூகங்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைந்த செயல்பாட்டை கொண்டிருப்பதன் காரணமாக எவ்வாறு அவர்கள் ஒரு பலமான சமூகமாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முன்னுதாரணத்தை எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களோடும் பகிர்ந்து கொள்வது, அல்லது அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைப்பது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கின்றேன். 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்பு தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் சம்மாந்துறையிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது குறிப்பிடுகின்றார், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழத்தை பெற்றுத்தர தவறினால் தம்பி அஷ்ரஃப் தமிழீழத்தை பெற்றுத் தருவான் என்று 1977ஆம் ஆண்டு அஷ்ரஃப் அவர்களுடைய உரை நிகழ்ந்தது. அதே அஷ்ரஃப் அவர்கள் 1987ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கல்முனையிலே ஒரு உரையிலே பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார், நாங்கள் தமிழ் ஆயுத போராட்ட குழுக்களினுடைய தலைவர்களோடு பேசினோம், நாங்கள் தமிழ் அரசியல் தலைவர்களோடு பேசினோம். அவர்கள் எவருமே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதாக இல்லை. அதே போன்று சிங்கள தலைவர்களோடு பேசினோம். அவர்கள் எல்லோருக்கும் சிங்கள மக்களினுடைய பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, அபிலாஷைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே நாங்கள்
ஒரு தனியான அரசியல் இயக்கமாக, தனியான ஒரு அரசியல் சமூகமாக கட்டமைப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றோம் என்று அவர் பேசுகின்றார். 1977 தமிழீழத்தை பெற்றுத் தருவதற்கு வாக்கு கொடுத்த அஷ்ரஃப் அவர்கள் 10 வருட இடைவெளிக்குள் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றார் என்றால், நாங்கள் எங்கோ ஒரு தவறு விட்டிருக்கின்றோம். எங்களுடைய 2 சமூகங்களும் பிரிவினையை நோக்கி அல்லது எதிரெதிர் சமூகங்களாக தங்களை அடையாளம் செய்து கொள்வதற்கு அல்லது தங்களை கருதுவதற்கு எங்கோ ஒரு இடத்திலே ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு என்ன என்று கண்டுபிடிப்பதும் அந்த தவறை நிவர்த்தி செய்வதும், தமிழ் பேசுகின்ற மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைகின்ற பொழுது அது எத்தகைய பலத்தையும் அது எத்தகைய உத்வேகத்தையும் எங்களுக்கு தரும் என்பதையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாடு சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.